சின்னதா ஒரு குட்டி கதை. ஒரு சிட்டுக்குருவி என்ன சொன்னிச்சான், ஆத்தங்கரையில 2 மரம் இருந்துச்சாம். 2 மரத்துக்கிட்டயும் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இருக்க மரத்துட்ட போய் கேட்டுச்சான். அண்ணே அண்ணே மழை வர மாதிரி இருக்கு. எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. நான் அன்னைக்கு நைட்டு உங்க மரத்துல தங்கிக்கலாமா? அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க மரம் என்ன சொன்னிச்சான், இங்கெல்லாம் தங்கலாம் முடியாது. நீ அப்படின்னு சொல்லி முறைச்ச மாதிரி அனுப்பிச்சு விட்டுச்சான். உடனே சிட்டுக்குருவி அழுதுகிட்டே வந்து அடுத்து இன்னொரு மரத்துல இருக்குல்ல அந்த மரத்துட்ட போய் கேட்டுச்சான். அண்ணே அண்ணே நீங்களாவது எனக்கு இடம் கொடுங்க. நைட்டு மழை ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கு. நான் இங்க தங்கிக்கிட்டுமா? எனக்கு குழந்தைங்களாம் வச்சுட்டு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அது இந்த மரம் என்ன பண்ணிச்சா, சரிங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிச்சான். உடனே இந்த இடம் முடிச்சா மேல மரத்துல போய் கூடு கட்டிட்டு உட்காந்து ஜாலியா இருந்துச்சான். மழையும் நிறைய பெஞ்சுதான். ஆத்துல தண்ணி நிறைய போஞ்சான். ஆற்று நிறைய தண்ணி போக போக மண் இருப்பில் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க மரம் அடிச்சுட்டு ஆற்றுல அடிச்சு தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சான். அப்படி போயிட்டு இருக்கும்போது சிட்டுக்குருவி என்ன பண்ணிச்சான், அந்த மரத்தை பார்த்து கேள்வி கிண்டலாம் சிரிச்சு, எனக்கு இடம் தர மாட்டேன் சொன்னேன் இல்லையா, அதனால தான் நீ மரத்தில் ஆற்றுல அடிச்சுட்டு போயிற அப்படின்னு சொல்லி சை தட்டி சிரிச்சுதான். அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போகிற மரம் சொன்னிச்சான், இப்போ பெய்யக்கூடிய மழையில வந்து எப்படியும் ஆற்றுல அடிச்சுட்டு போகணும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு இடம் கொடுக்கல. எப்படி இருந்தால் நான் அழிஞ்சா போதும், நீனு என்னோட அழியக்கூடாதுக்காக தான் நான் உனக்கு இடம் கொடுக்கல, தப்பா நினைச்சுக்காத சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொன்னிச்சான். உடனே அந்த சிட்டுக்குருவி மனம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டுச்சான்.